பிகேன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டெய்லியும் நிறைய வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறோம். ஆனால் அதையெல்லாம் எளிமையாக்கி எப்படி செய்யணும், நான் என்னோடய வாழ்நாளில் எப்படி அந்த ஈஸியாக அந்த வேலையை நம்ம எளிதாக்கிக்கிறது அப்படிங்கிறத நான் இதை பயன்படுத்தி நான் இதை பயனடைஞ்சதை அந்த தகவலை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி நம்ம இதிலிருந்து நம்ம வேலையும் நேரத்தையும் மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த 5 பயனுள்ள வீட்டுக்குறிப்பு டிப்ஸு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நம்ம இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணணும்னா குயிக்காக நம்ம இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் ஈஸியாக நம்மளால் அதிலேருந்து வெளியே வர முடியும், சீக்கிரம் வேலையை முடிக்கலாம். அந்த மாதிரி டிப்ஸ் தான் இந்த 5 டிப்ஸும். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் இப்போ நம்ம கண்ணாடி ஜார்லாம் நம்ம ஒரு பொருளை வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். அதை மறுபடியும் நம்ம சும்மா ஆர்டினரியாக வாஷ் பண்ணி நம்ம இன்னொரு பொருளை நல்லா ட்ரை ஆக்கி இன்னொரு பொருளை போட்டு வச்சோன்னா சீக்கிரம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி அந்த கண்ணாடி டம்ளரில் எது போட்டாலும் கெட்டு போகாமல் அந்த லைஃப் வரணும் அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த பாட்டில் நம்ம என்ன ஜார் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, கண்ணாடி ஜார் தான், பிளாஸ்டிக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதில் ஒரே ஒரு முக்கி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி அந்த கொதிக்கிற இதில் நல்லா நனைச்சி நல்லா ட்ரை ஆக்கி நல்லா கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாட்டிலில் நீங்கள் எதை போட்டு வச்சிங்கனாலும் எவ்வளோ நாள் இருந்தாலும் கெட்டே போகாது. இப்போ பாருங்கள், நான் அந்த பாட்டிலில் நல்லா கொதி தண்ணியில் நல்லா நனைச்சி நல்லா ட்ரை ஆக்கி வெயிலில் வச்சு காய வச்சேன். பாருங்கள், பாட்டிலே பளபளன்னு ஆயிடுச்சு. அதில் நான் ஊறுகாய் போட்டு வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஊறுகாயை நீங்கள் அதில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருந்து 1 வருஷம் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் ஆகாது. சிலர் கேட்குறீங்க, வெள்ளை பூஞ்சான்லாம் வருதுன்னு. ஏன் வருதுன்னா பாட்டிலில் சுத்தம் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா ஈரம் இருக்கும். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 இயர் ஆனாலும் 2 வருஷம் ஆனாலும் ஊறுகாய் ட்ரை ஆகும். அதில் மறுபடியும் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம், அப்படியே இருக்கும். 2வது பயனுள்ள குறிப்பு இப்போ செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம், பூஜை ஜாமான் இதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு எதேதோ லிக்யூட்லாம் விளம்பரம் வருது. அதுக்கெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி காஞ்சி போன எலுமிச்சம்பழம் இருந்தாவே போதும். அதை அதுக்கு சும்மா 1 டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு, சால்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் வேறு எந்த லிக்யூடும் வாங்கி கஷ்டப்படவே வேண்டாம். நம்ம தூக்கி போடுற லெமன் இருந்தால் போதும். அதை பாருங்கள், கட் பண்ணி அந்த சால்ட்டில் டிப் பண்ணி அப்படியே தேய்ச்சோன்னா பாருங்கள், கண்ணு முன்னாடி அப்படியே பளபளன்னு ஆகிடும். இதுக்கு நீங்கள் அந்த காலம் மாதிரி புளி இதெல்லாம் போட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. அதை டிப் பண்ணி இப்படி வச்சிங்கனாவே அதில் இருக்கிற எல்லா இதுவும் போயிடும். நீங்கள் இன்க்ளூடிங் பூஜை விளக்கு முதலானது, இந்த காமாட்சி விளக்கு, இதெல்லாம் கூட நீங்கள் லைட்டாக சுடு தண்ணியில் ஷாம்போ அல்லது லிக்விடோ போட்டு அந்த எண்ணெய் பிசுப்பை எடுத்துகிட்டு இதே மாதிரி பண்ணினீங்கன்னா பித்தளை பாத்திரம் சரி, எந்த செம்பு பாத்திரம் சரி பளபளன்னு ஆகிடும். பாருங்கள், நான் தொட்டு இப்படி பட்ட உடனே பாருங்கள் பளபளன்னு ஆகிடுச்சு. இதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக ஜாமான்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. பூஜை பொருளையும் மற்ற செம்பு பித்தளை பாத்திரத்தை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 3வது பயனுள்ள டிப்ஸ் இப்போ நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு கறி அந்த மாதிரியெல்லாம் வச்சு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருப்போம். ஒன்றுமே வேண்டாம், அடுப்பை ஆன் பண்ணி தேங்காய் தொட்டியை வச்சு ஓரளவு எல்லாம் பிடிச்சி எரியும் போது இடுக்கி வச்சு நம்ம சாம்பிராணி கரண்டியில் இப்படி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னம்னா அது நெருப்பாயிடும். நம்ம சாம்பிராணி ஈஸியாக போட முடியும். இந்த தொட்டி வெடிக்கும், தேங்காய் தொட்டி. அதுக்கு நீங்கள் வெடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு இரும்பு சட்டியில் வச்சுக்கோங்க, ஈஸியாக நெருப்பு வந்துடும். இப்போது நம்ம 4வது இந்த காப்பி வடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லேயர் படியும். அந்த படியை ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி அந்த காப்பி வடி, இது சில்வர் வடி மட்டும்தான் செய்ய முடியும். நீங்கள் பிளாஸ்டிக்கெல்லாம் இதில் வைக்கக்கூடாது, எரிஞ்சு போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் பிடிச்சி எரிஞ்சிடும்.
பாருங்கள் எரிஞ்சதுக்கப்புறம். ஆனால் இதில் ஒரு ஸ்மெல் வரும் எரியும் போது. கொஞ்சம் எக்ஸாஸ்லாம் போட்டு விட்டுட்டு இது பண்ணுங்கள். பாருங்கள் தக தக தகன்னு எரிஞ்சால் அதில் இருக்க அந்த படிவமாக படிஞ்சிருக்கும்ல, அந்த காப்பி படிவம் அது எல்லாம் எரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நல்லா கம்பினார் போட்டு விளக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி நல்லா பளபளன்னு இருக்கும். நல்லா பாருங்கள் வடி வந்து நல்லா பளபளன்னு வந்துருச்சு. சாஃப்டான சப்பாத்தி வேணும்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிங்கன்னா ஒரு நாள் ஆனாலும் அது சாஃப்டாக இருக்கும். அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதில் அதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை, இதெல்லாம் நல்லா கலக்கிக்கணும் மாவில். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் இதில் சேர்த்துக்கணும். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சிங்கன்னா 1 டே இருந்தாலும் அந்த சப்பாத்தி சாஃப்டாகவே இருக்கும், ட்ரையே ஆகாது. கொஞ்சம் பாருங்கள் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பிரட்டி விட்டுறணும். நல்லா கலங்கணும் எல்லாம். உப்பு, சர்க்கரை, ஆயில் எல்லாம் நல்லா கலங்கணும். இந்த மாதிரி கலக்கிட்டு நீங்கள் வந்து நான் வந்து பச்சை தண்ணியில் பிசைகிறேன் மாவு. நீங்கள் வேணால் உடனே சப்பாத்தி போடுற மாதிரி இருந்தால் நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா பிசைஞ்சு மாவு பிசைஞ்சு நீங்கள் உருட்டி போட்டிங்க அப்படின்னா அந்த சப்பாத்தி பாருங்கள் அப்படியே இருக்கும். அந்த சாஃப்டாக என்ன நம்ம பொசிஷனில் நம்ம சுட்டு எடுக்கிறோமோ அதே பொசிஷனில் இருக்கும். அது மேலே காயாமல் இருக்க நான் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவி ஒரு நல்லா கவர் வச்சு மூடி பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு பிசையும் போது. ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்புறம் அப்படியே விட்டு அப்புறம் சப்பாத்தி போட்டு எடுத்தோன்னா பாருங்கள், இது எவ்வளோ நேரம் இருந்தீங்கனாலும் 1 டே இருந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும் சப்பாத்தி. எவ்வளோ சாஃப்டாக பாஞ்சு மாதிரி வருது பாருங்கள். நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட்டீங்கனாலும் அதே மாதிரி தான் இருக்கும் சப்பாத்தி. நீங்கள் இந்த பயனுள்ள இந்த குறிப்பையெல்லாம் இந்த கண்ணாடி ஜாரு சரி, இது சப்பாத்தி, அதே மாதிரி நெருப்பு போடுறது, இந்த பித்தளை பாத்திரம் செம்பு பாத்திரம் விளக்குறதும் சரி, இது எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக வீட்டில் இதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு டைம் எடுக்காமல் ஈஸியாக நீங்கள் வீட்டிலையே செய்ய முடியும். இது அதே மாதிரி நம்ம காப்பி வெடி அதையும் க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம உடனே தூக்கி போட்டுட்டு வேறு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே சுத்தமாக நல்லா நீட்டாக வச்சுக்க முடியும். நீங்கள் இதே மாதிரி இந்த நான் சொன்ன இந்த குறிப்பையெல்லாம் செஞ்சு பயன்பெறுங்க. பி குயின் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.